முதலமைச்சர் விஜய் கூட நடிகர் விஷால் சந்திச்ச அந்த ஒரு தருணத்தை தன்னோட எக்ஸ் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. ஆனா அதுல அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களை நாள்தோறும் பல்வேறு சினிமா பிரபலங்கள் அவரை மீட் பண்ணிட்டே வராங்க. அந்த வரிசையில நடிகர் விஷால் அவர்கள் முதலமைச்சர் விஜயை மீட் பண்ணிருக்கிறாரு. அவரை மீட் பண்ணி அவர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோவையும் அவர் வச்ச ஒரு முக்கியமான கோரிக்கையும் தன்னோட எக்ஸ் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்கிறாரு. அதுல விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்புள்ள சிஎம் விஜய் அவர்களுக்கு லோயோலா காலேஜ்ல இருந்தே உங்களை எனக்கு தெரியும். அத்தனை வருஷமா உங்களை நான் கூப்பிடுற இந்த டார்லிங் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கும் மாத்தவே இல்ல. நீங்க ஒரு வளர்ந்து வர ஸ்டாரா இருந்தப்போ ஆரம்பிச்ச பழக்கம் இது. அதுக்கப்புறம் எல்லா தடைகளையும் விமர்சனங்களையும் உங்களோட அமைதியாலையும் வெற்றியாலையும் தவிடுபொடியாக்கி ஒரு சூப்பர் ஸ்டாரா நீங்க உயர்ந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சராகவும் ஆகியிருக்கீங்க. இன்னைக்கு உங்களோட பதவியும் பொறுப்பும் மாறி இருக்கலாம். ஆனா நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே பழைய அன்பை என்னால உணர முடிஞ்சது. கலைஞர் ஐயா, ஜெயலலிதா அம்மா, ஸ்டாலின் சார், அப்புறம் நம்ம உதயன்னு எல்லாருமே பார்த்தாச்சு. ஆனா நம்ம மாநில முதலமைச்சரை பார்த்து டார்லிங்னு கூப்பிடுறது ஒரு தனி சுகம்தான். எனக்குள்ள இருக்கிற அந்த ரசிகன் எப்பவுமே அப்படியே தான் இருப்பான். கடவுள் உங்களை நல்லா வச்சிருக்கட்டும். வழக்கமா தர பொன்னாட பூங்குத்து எல்லாம் வேண்டான்னு நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டது ரொம்ப நன்றி. அதுக்கு பதிலா அந்த பணத்தை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற 3 ஏழை பெண் குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு உங்க பேர்ல உதவி பண்ணிருக்கேன். அவங்க கண்டிப்பா உங்களை நினைச்சு பெருமைப்படுவாங்க. உங்களை எப்பவும் மறக்க மாட்டாங்க. மறுபடியும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் சிஎம் சார். உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும். நீங்க இன்னும் வளரணும்னு வாழ்த்துறேன். உங்களோட இந்த ஆட்சி காலத்துல நம்ம தமிழ்நாடு இன்னும் சிறப்பா மாறணும்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் இந்த ட்வீட்ல விஜய் அவர்களை பார்த்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னதை பார்த்து சோசியல் மீடியால ரஜினியோட ஃபேன்ஸ் ரொம்பவே ஆவேசத்துல இருக்கிறாங்க. தமிழ் சினிமால இன்னுமே ரஜினிகாந்த் ஆக்டிவா தான் இருக்காரு. அவர் இருக்கும் போதே நீங்க எப்படி இன்னொரு நடிகரை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் அவரை கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால ரொம்பவே பரவலா பேசப்பட்டு வருது. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.